போகிறது யார், அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏர்டெல் சூப்பர் சிங்கரின் புன்னகை அரசி பூஜா. த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ், ப்ளீஸ் பூஜா. जानकी मंदिरम रामनिन मोहनम जानकी मंदिरम रामायणम पारायणम कादल मंगलम தெய்வீகமே உறவு ஓ ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். இதமும் வளமும் இரண்டில் உடலும் மனமும் ஓ இணைந்தூங்கி நிற்கும் போது இதை எண்ணி எண்ணம் ஏது இளவீர் காலம் வசந்தம் ஒரு கோயில் மணியின் ராகம் ஒரு கோயில் மணியின் ராகம் ஒரு வானில் தவழும் மேகம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ஓ ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ஓ பூஜா, ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பல்ல விட சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சரணத்தை விட கடைசி பல்லு ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். காட் பிளஸ். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ரஜினி சாருக்கு தெலுங்குல டப் பண்றது யாரு தெரியுங்களா? மனோ சார். மனோ சார் தான். எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க மனோ சார்? பாஷா படத்துலேருந்து ரோபோ வரைக்கும். அதாவது ரஜினி சாருடைய சிம்பிள்சிட்டி இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். பெரிய ஐயா முத்துராமன் அண்ணன் இருக்காங்க இங்கே. எனக்கு ஒரு நாள் நைட்டு இரவு 10 மணிக்கு ஃபோன் சார். சிவாஜி டப்பிங் அன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு 25 days ஆயிருக்கும். அண்ணன் படம் பார்த்தாரா என்னன்றது எனக்கு தெரியாது. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் வருது. ஹலோ அப்படின்னா, மனு சார் வணக்கம். வணக்கம், யார் சார் அப்படின்னா, நான் ரஜினி பேசுகிறேன். எனக்கு ஏதாவது காமெடியன்ஸ் நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாராவது ஃபோன் பண்ணி கலாட்டை பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம். நைட்டு 10 மணிக்கு 10:10 எந்த ரஜினி அப்படின்னு கேட்டேன் நான். வேறு என்ன கேட்கணும்? நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன், மன்னிக்கிறோன்னு சொல்கிறேன். நான் சினிமா நடிகர் ரஜினிகாந்த் பேசுகிறேன். அந்த கேப், வாய்ஸ் கேப்பில் தான் பிடிச்சேன் நான். ஆனால் மன்னிக்கணும், சாதாரணமாக நீங்கள் ஃபஸ்ட் லைனும் வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, என்னை விட நல்லா பேசுனீங்க, என்னை விட நல்லா பேசுகிறீங்க. டப்பிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன் படம், எனக்கு பயங்கர எங்காக இருக்குது.
அந்த ஃபென்டாஸ்டிக் தேங்க் பண்ண தான் கூப்பிட்டேன் அப்படின்னா. இந்த 10:30 மணிக்கு என்னை கூப்பிட்டுட்டு அவங்க மேனேஜர் யாராவது கூப்பிட்டு கூட சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாருன்னாலே பயங்கர சந்தோஷப்படுவேன் நான். அவர் லைனுக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் டப்பிங் இன்னொரு லாங்குவேஜில் பேசுனது அவர் பாராட்டுறாருன்னா அதை விட பெரிய அவார்டு எனக்கு பெருசாக தெரியல. தேங்க்யூ சார். வெரி நைஸ் பூஜா, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாடல். நம்ம சூப்பர் ஸ்டாருடைய தெலுங்கு முகம் இவர் தான். நிறைய பேருக்கு அது ஸ்ரீனிவாஸ் சாரே சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனோ சார் இங்கே இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பஞ்ச் டைலாக் நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கணும் ஒரு ஆசை. இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை அதிகமாக ஆசைப்படுற நல்லா வளர்ந்த சரித்திரமே கிடையாது. இந்த டைலாக் ஒரு 10-12 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். திடீர்னு சார் வந்துட்டார். அவனுக்கு உட்கார்ந்தார். ஏற்கவே டென்ஷனாக இருக்கும். அவர் வந்து இப்படி உட்காந்துட்டு பேசுங்க பொண்ணுங்க ஆரம்பிங்க அப்படின்னாரு. என்ன அப்புறம் பார்க்குறது பக்கத்தில் உட்கார்ந்தாலே 104 அடிக்குது. அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஏற்கவே வரமாட்டீங்க சார், நீங்கள் தயவுசெய்து உள்ளே போயிடுங்க. பரவாயில்ல நான் இங்கே டோன்ட் மைண்ட் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாரு. நான் என்ன செய்கிறது, அப்படியே டைலாகு 2-3 வாட்டி சொல்லி பார்த்தேன். அவர் என்னுடைய அவஸ்தையை கவனித்து நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு போயிட்டார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணி இந்த ఉలగத்தில் ఈ ప్రపంచంలో అధికంగా ఆశపడే మగవాడు అధికంగా ఆవేశపడే ఆడది సుఖపడినట్టు చరిత్రలో లేదు. నా దారి రహదారి బెటర్ డోంట్ కమ్ ఇన్ మై వే. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதில் காமெடி என்னென்னா அந்த டப்பிங் 10 நாள் பேசி நான் நடுவில் வீட்டுக்கு போகும்போதில் என்ன கொடுப்பு என்ன குழம்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அந்த டிக்ஷன் வீட்டுக்கு போனவன் நார்மலாக மனோ மாதிரி பேசினா தான் சாப்பாடு வைப்பேன் அப்படின்னு அவங்க வீட்டில். இது குழுப்பு கோழி குருமா வைக்கலையா குழுப்பு இப்படியெல்லாம் பழகணும். அது எல்லாம் அது நமக்கு அறியாமலே வர்றது. அது தேங்க்யூ 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 பூஜா, ஆல் த வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் நெற்றிக்கண் படத்துலேருந்து. ஆக்சுவலாக எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு கதையை முதல்ல இப்படி யோசிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய விதமாக யோசிக்கிறாங்க. பொதுவாக ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பையன் பொறுப்பு இல்லாதவனா இருப்பா, அப்பா வந்து தட்டி கேட்பார் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை மாற்றி அப்பா பொறுப்பு இல்லாமல் இருப்பார், ஒரு பிளே பாயாக இருப்பார், பையன் தட்டி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று. ரெண்டாவது 25 வயசு தான். இந்த நெற்றிக்கண் படம் பண்ணும்போது ரஜினிகாந்துக்கு வெறும் 25 வயசு தான். ஆனால் ஒரு 55-60 வயசு அப்பாவாக நடிக்க அவர் எப்படி ஒத்துக்கிட்டார்? முதல்ல எப்படி ஒத்துக்க வச்சிங்க? அந்த படத்தை எனக்கு டைரக்ட் பண்ண சொல்லும் போதே பாலச்சந்தர் சார் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வரணும்னு சொன்னாங்க. அது ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவர் அறிமுகப்படுத்த இயக்குனர் சொன்னதை கேட்ட உடனே பார்த்துக்கோன்னு சொன்னார். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த அப்பாவே வாழ்ந்தார். அதில் ஒரு ஸ்டைல் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்னால் அப்பா இப்போ சொன்னார் வயசான அப்பாவை நடித்தாருங்கிறது இல்லை, அந்த அப்பாவுடைய ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மறக்கவே முடியாது. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு சீன் இருக்கும். லக்ஷ்மி வந்து பொய் சொல்லிவிடுவாங்க. அந்த லக்ஷ்மிகிட்ட உண்மையை வரவேற்கிறதுக்காக என்ன நடந்தது எங்கே கோவில்லையா அப்படி பலான்னு ஒரு அறை விட்டுட்டு அந்த நெருப்பு சிகரெட் எடு, அந்த நெருப்பு எடு, ஒவ்வொரு டைலாகும் சொல்லும் போதும் கிளாப்ஸை பிச்சு வாங்கிட்டாங்க ரசிகர்கள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி. ஏர்டெல் வாடிக்கையாளர்களே, உங்களது வாழ்த்துக்களை உங்களின் ஃபேவரட் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்க்கு தெரிவிக்கும் அரிய வாய்ப்பினை வழங்குகிறது ஏர்டெல். உங்கள் ஏர்டெல் மொபைலில் இருந்து 5432-178 என்ற எண்ணுக்கு கால் செய்து உங்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்கள். மனதின் விருப்பங்களை அருகில் கொண்டு வரும் ஏர்டெல். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.